ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடம் சொல்லி கொண்டு உள்ள அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் ஒரு வீடியோ எம்கேஎஸில் போடுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் பார்த்தா புதுமையாக இருக்கணும், விதிகள் புதுமையாக இருக்கணும், புதுசாக விதிகள் இருக்கணும். அந்தமாரி விதியைத்தான் மக்களுக்காக அந்த விதிகளை கொண்டாந்து உங்களிடம் சேர்ப்பது. அதுக்காகத்தான் இந்த எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் போடுறோம். நான் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கிறோம் பாருங்கள். இல்லை நானும் ஒரு தரம் சொல்கிறேன், அதை கேட்டுக்குங்க. 19/9/1997 7:30 PM சென்னைன்னு போட்டுங்க பிளேஸ். மீன லக்கணம், லக்கணத்தில் சனி பகவான், 2ல் சந்திரன், 4ல் மாந்தி, 6ல் புதன் ராகு, 7ல் சூரியன், 8ல் சுக்கரன் செவ்வாய், 11ல் குரு, 12ல் கேது. இது ராசி கட்டம். நவம்சம் அதே மீன லக்கணம், 2ல் மாந்தி, 3ல் கேது, 4ல் குரு செவ்வாய், 5ல் சந்திரன், 6ல் புதன், 9ல் ராகு, 11ல் சூரியன், 12ல் சுக்கரன் சனி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் கேது திசை 7 மாதம் 24 நாள், சுக்கரன் வரையாவது, சூரியன் வராது. இப்போ சந்திரன் திசையில் ராகு பற்றி ஓடுது. இதில் போர்டில் போட்டுக்கிறோம். நீங்களும் கம்ப்யூட்டரில் கூட போட்டு பார்த்துக்கலாம், செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த ஜாதகத்தை நமக்கு ஒருத்தர் அனுப்புகிறார். அனுப்பி இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள், இந்த பெண் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோன்னே சொல்லணும், இந்த ஜாதகம், இந்த நிலைப்பாடு, இந்த கர்மம் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நான் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகம் ஒரு நோயாளின்னு தான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகம் அனுப்புனவர் அவரும் பார்ப்பார். நாம் ஜோசியம் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இங்கே யூடியூப்பில் தப்பாக சொல்லக்கூடாது, எடுத்து அதிகமாக சொல்லக்கூடாதுல்ல. இந்த ஜாதகம் ஒருத்தர் அனுப்புனார், இந்த வியாதை பார்த்து சொல்லுங்கள் என்ன அனுப்புனார். அப்போ அவர்கிட்ட நம்ம பார்த்து சொல்லணும்ல, இந்த ஜாதகம் ஒரு நோயாளி அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கேட்டார் எந்த மாதிரி நோயாளின்னு. ஒரு மனநோயாளிங்க அப்படின்னா. ஏன்னா நாளைக்கு இந்த ஜாதகம் கூப்பிட்டு கேட்டாலும் கரெக்டாக இருக்கணும், தப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நம்மளோட ஜாதகம் பார்க்க வரார். அப்போ இந்த வீடியோவை அவர் பார்ப்பார், எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியும் பார்ப்பார். அப்போ நம்ம அதை கரெக்டாக சொல்லணும் இல்லையா. ஒரு நோயை கொடுத்துருவோம் இந்த ஜாதகத்துக்கு, ஒரு நோயாளி, அது நோய் நிரந்தரமான நோயாளி அப்படின்னு சொன்னேன். அது எந்த மாதிரியான நோய் இருக்குன்னு எனக்கு கேட்டார். அது ஒரு மனநோய்ங்க, மனநோயாளி அப்படின்னேன். மனநோயாளின்னா எப்படிங்க அப்படின்னாரு. சார் நான் சொல்கிறேன், அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஜாதகத்தெல்லாம் எல்லாமே சொன்னேன். லக்கணம் புதன்கால், லக்கணன்றது புதன்கால், புதன் 6ல். லக்னாதிபதி குரு, சனியும் குருவும் பரிவர்த்தனை. சனி இருக்கிற இடத்துல கொண்டு போய் குரு நிற்க வைக்கணும். இப்போ சனி புதங்காலில் இருக்குது. அப்போ குரு லக்னாதிபதி புதங்கால் ஆயிடுச்சு. அப்போ லக்னாதிபதியும் 6க்கு போச்சு. உடலாதிபதி சந்திரன் கேதுக்கால், கேது குருக்கால், குருவும் புதங்கால். அப்போ லக்கன் என்ற கால், ராசிசன் என்ற கால், லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கால், இந்த 3 பேரும் நின்ற நட்சத்திராதிபதி புதன் 6க்கு போச்சு, பாம்போட சேர்ந்து போச்சு. அப்போ இது ஒரு லக்கணம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, இதெல்லாம் பலனை இழந்து போச்சு. அப்போ இப்படி இழந்து போனாவே ஒரு ஜாதகத்தை லக்கணம், லக்கணம் நட்சத்திராதிபதி, லக்னம், லக்கணம் நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நட்சத்திரம், ராசி நட்சத்திராதிபதி கெட்டாவே கூடு முட்டை ஒரு செயல்படாது, பேசுங்கிலையும் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுவோம். அதுலேயும் சந்திரன், புதன், குரு இவர்களோட தொடர்பு இருந்தால் மனநல பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுவோம் எங்கள் சுகநாடியில். இப்போ இந்த ஜாதகம் கொடுத்து என்னென்ன பார்த்தார் இல்லையா, இந்த ஜாதகம் கொடுத்து பார்த்துட்டு இதே மாதிரி தான் சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இந்த கேள்வி என்ன சொன்னோமோ இதுதான் சொன்னோம், இதில் எதுவும் மாற்றமே இருக்காது. ஏன்னா நாளைக்கு அவர் ஜாதகம் பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோ பார்த்து கூட ஃபோன் பண்ணுவார்.
என்னங்க ஐயா வீடியோவில் ஒரு மாதிரியே ஏன்ட ஜாதகம் ஒரு மாதிரி சொன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எடுத்த உடனே அவர்கிட்ட சொன்னதே அப்படி தான். இந்த ஜாதகம் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், இது ஒரு தீராத நோய். என்ன நோயின்னு கேட்டார். மனநோய். இந்த 3 கிரகம் கெட்டு போனால ஒரு பைத்தியம் அப்படின்னு அரை பைத்தியம்னு சொன்னோம். ஆமான்னு விட்டார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் எப்படின்னு தான் பார்க்கணும். எங்கள் நாமக்கல் ஜோதிட மாவட்டத்தில், நாமக்கல் ஜோதிட சங்கத்தில், திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தில், தென்னிந்திய ஜோதிட சங்கத்தில், திருச்சி காவேரி ஜோதிட சங்கத்தில், இப்படி பல ஜோதிட சங்கத்துக்கு போகிறோம். கள்ளக்குறிச்சி நிறைய போகிறோம். அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே திசைபுத்தி தானே இயக்கம். ஏன் என்ன உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள் அத்தனை பேருமே திசைபுத்தி தானே இயக்கம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் திசைபுத்தி தான் இயக்கம் வச்சுக்க. ஆனால் ஃபண்டமெண்டல் படிப்பு எப்படிங்கிறது பார்க்கணுமில்ல. லக்னம் கெட்டு போச்சு, ராசி கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சு. பிறந்த காலத்துலேருந்தே ஒரு லூஸ், அரை பைத்தியம். இதுக்கு எந்த திசை புத்தி வந்து என்ன பண்ண போகுது? அப்படி எந்த திசை புத்தி தான் வந்து என்னங்க பண்ண முடியும்? ஃபண்டமெண்டல் படைப்பு இப்படி தான். இது ஒரு அரை லூஸு, அரை பைத்தியம். ஏதோ 2 உலகம். நார்மலாக பேசாது, நார்மலாக நம்மள மாரி இருக்காது. அப்போ நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் எப்படிங்கிறது தான் நாங்கள் சுகநாடியில் பார்த்துக்குவோம். இப்போ லக்னம், லக்னாதிபதி, ராசி இந்த 3 நின்றாச்சு. 8க்கு போயிடுச்சு, 6க்கு போயிடுச்சு. அந்த புதன் உட்காந்த கால் யார் கால்னு பார்த்தீங்கன்னா சுக்கரங்கால். அந்த சுக்கரனும் 8க்கு போயிடுச்சு. இப்போ லக்னம், ராசி, லக்னாதிபதி 6, 8 தொட்டுச்சு. புதன், சந்திரன், குரு கேட்டு போயிடுச்சு. பைத்தியன்னு சொல்லலாம் தாராளமாக. அது 6ஆவது தான். நான் இப்படி எடுத்து சொல்லணும். சரி இது நல்லாகுமா, இது நல்லாகுமா அப்படி கேட்பாங்கல்ல. இது நல்லாகுமா, நல்லாகாது. இது நல்லாகாதுங்க, இது இப்படியே காலப்போக்கில் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இது ஒரு பெண் ஜாதகம் நான் கொடுத்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேங்கன்னார் அவர். அந்த ஜாதகம் என் மனைவி ஜாதகம்னு சொன்னார். இப்போ கணவன் தன்னுடைய மனைவி ஜாதகத்தை அனுப்பி பார்க்குறாரு. மனைவியுடைய நிலைப்பாட்டை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இது வந்து என் மனைவியை நான் கூட இதை வச்சு குடித்தனம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று இது வாழ்க்கை நடத்த முடியுமான்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், லக்னம் 2, 3, 5, 9 இதெல்லாம் பலனை இழந்துருச்சிங்க. இது குடும்பத்துக்கு ஆகாது. இதை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்று இது நடத்த முடியாதுங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு உதவாது இந்த ஜாதகம் அப்படின்னு அவர் சொன்னார். கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதம் என்கிட்ட இருந்துச்சிங்க. நீங்கள் சொன்ன மாரியே எந்த ஒரு வேலைப்பாடும் கிடையாது. என்ன பண்ணுமா, நான் ரூமில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துக்குமா. சமையல் பண்ணுறதில்ல, வீட்டுக்காரருக்கு சமையல் செஞ்சு போடுறதில்ல, வீட்டுக்காரருக்கு துணி துவைச்சி போடுறதில்ல, வீட்டுக்காரரோட வெளியில் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு கடைக்கணிக்கு வெளியில் போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் வீட்டில் முடங்கியே தான் கிடக்குமா. ஆள் வச்சு இல்லை இவரே சமையல் பண்ணால் கூட சமையலும் சரியாக சாப்பிட்றதில்லையே, சாப்பாடும் நிறைய சாப்பிட்றதில்ல. ஆனால் எதையோ பேசுதுங்க, எதையோ திட்டுது. இப்படிலாம் பேசுன்னு சொல்லுதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவில் வரவழைச்சி பேசி அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அவள் அப்பா வீட்டில் தான் இருக்குதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் கேட்டார். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் ஜோதிடம் தான் சொல்லுவோம். இதுக்கு பரிகாரம் நான் சொல்கிறதில்ல. இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் நீதிபதி அல்ல. ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்புறமேல் நீங்கள் தான் போய் அதை வச்சு ஆண்டு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தா ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை என்ன சொல்லுதுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு தீர்வும் சொல்ல மாட்டேன், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் போய் தலையிட மாட்டேன்.
எனக்கு அந்த அதிகாரம், எனக்கு அந்த பவர் கிடையாது. எனக்கு எங்கள் முன்னோர்கள் ஜோதிடர் முன்னோர்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது சுகர்நாடியில் எந்தெந்த பாவமெல்லாம் பலனை இழந்துச்சோ அந்த பாவம் அவங்களுக்கு செயல்படாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதை தான் சொல்ல முடியும். நிறையா பேர் யூடியூப்பில் கூட பேசுகிறாங்க, சோசியக்காரர் எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, ஜோதிடம்லாம் பொய், சோசியக்காரெல்லாம் தப்பான வழியில் சொல்கிறாங்க, பரிகாரம் சொல்கிறாங்க, எதை திட்டுறாங்க. அது 1000 திட்டுட்டு போகிறாங்க. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுங்க, சுகர் நாடியில் அந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லலாம். அதுக்குன்னு தப்பாக ஒரு தப்பான குறித்து கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போடலாம். தப்பாக கூட குறிப்பேன், தப்பாக குறிச்சிட்டாலும் கண்டுபிடிச்சி போடலாம். ஆனால் ஜோதிடங்கிறது உண்மை. 9 கோள்களினுடைய கதிர்வீச்சு பூமியில் படுது. அந்த 9 கோள்களுடைய கதிர்வீச்சு பூமியில் நேரடியாக படலை. 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. நட்சத்திரம் என்பது ஒன்று, அதெல்லாம் பல லட்சம் நட்சத்திரம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அது பல லட்சம் நட்சத்திரத்தை கூட்டணம் தான் ஒரு கூட்டம் தான் நட்சத்திரம். அந்த 9 கோள்களுடைய ஒளிகளையும் சூரியனுடைய ஒளிகளையும் நட்சத்திரம் ஃபில்டர் பண்ணுது. எப்படின்னா நம்ம டீத்தூள் போட்டு சுடு தண்ணி போட்டு சூடு பண்ணி வடிகட்டுறோம்ல, அதுமாரி வடிகட்டுற மாரி நேரடியாக சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி, மற்ற கோள்களுடைய ஒளியாக இருந்தாலும் ஃபில்டர் பண்ணாது பூமி மேலே பட்டால் எல்லாம் கருவிடும். மனிதன் வாழ்கிறதுக்கு, தாவரங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத போயிடும். அதை தான் அந்த மண்டலம் வழியாக, நட்சத்திரம் 27 நட்சத்திர மண்டலம் வழியாக அந்த அந்த ஒளியில் வரக்கூடிய தீயதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான ஆக்சிஜனை, சுத்தமான வெப்பத்தையும் நம்ம பூமி மேலே செலுத்துது. 9 கோள்களுடைய ஒளிகளும் சூரியனுடைய ஒளிகளும் 27 நட்சத்திர வழியாக ஃபில்ட்ரு பண்ணி வருது. அதனால தான் நாம் உயிர் வாழ்கிறோம், தாவரங்கள் உயிர் வாழுது, மிருகங்கள் உயிர் வாழுது. இதுதான் ஜோதிடம் உண்மை. சில பேர் ஜோசியம் பொய்யே, சோசியக்காரெலாம் ஏமாத்துறான், ப்ராடு பண்ணுறான்னா சொல்கிறான். யூடியூப்பில் கூட நிறைய பேர் சொல்கிறான், நானும் பார்த்தேன். ஆனால் சோசியக்காரங்க அத்தனை பேரும் ப்ராடு பண்ணுறாங்கன்னு அவன் சொல்கிறது எல்லாம் சொல்ல முடியாது. பரிகாரம்னு சொல்லி கூட்டு போய் 50,000 1 லட்சம் மந்திரம் பண்ணுறேன், தந்திரம் பண்ணுறேன், மாயஜாலம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கள தான் சொல்லுவாங்க, நம்மளை சொல்ல முடியாது. ஒன்லி ஜோசியம் மட்டும் தான் சொல்ல முடியும். நாம் மந்திரம் பண்ணுறது, தந்திரம் பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறதெல்லாம் வெல்லாது. நீங்கள் மந்திரம், தந்திரம், பரிகாரம் ஒரு 1000, 10,000, 5000, 50,000 கூட வாங்கிட்டு பண்ணுறீங்க. அந்த வாங்கிட்டு பண்ணுறதுனால தான் எல்லா ஜோசியக்காரர்களுக்கும் கெட்ட பேர். யூடியூப்பில் பேசுகிறான் ஒருத்தன், எவனோ ஒருத்தன் பேசுகிறான், ஜோசியம்னா பொய், ஜோசியக்காரெலாம் பொய் பேசுகிறான், ஏமாத்துறான், ப்ராடு பண்ணுறான்னு சொல்கிறான்னா, ஜோசியக்காரன் நீங்கள் தப்பு பண்ணுறதுனால தான் அவன் திட்டுறான். தீக்காரனாக இருக்கட்டும், சாமி இல்லை, பூதம் இல்லை, ஜோதிடம் இல்லைன்னு சொல்லிட்டோம், அவன் ஜாதகத்தை கொடுங்க, அவனை பார்த்து சொல்லலாம் முழுமையாக. அதுவும் ஆயுள் ஸ்தானத்தை 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்தை நிர்ணயிக்கணும். இன்றைக்கி ஆயுள் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதுக்கு சோதிடர்கள் முன் வரவில்லை. ஆயுள் ஸ்தானம்னு சொன்னால் ஓடுறாங்க, பின்னாடி ஓடுறாங்க ஜோசியக்காரங்கள்லாம். நிறைய பேர் பிஹெச்டி பண்ணிட்டேன், நான் 50 வருஷம் அனுபவம், எனக்கு பின்னாடி லட்சம் பேர் நான் மாணவர்கள் உருவாக்கிட்டேன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகனுக்கு ஆயுள் பலம் எவ்வளோ, எந்த வயசில் ஆயுள் முடியும் அப்படிங்கிறத எழுதி கொடுக்கணும். அது தீர்மானிக்கணும் இல்லை, அதை தீர்மானித்து ஆயுள் இந்த வயசில் போயிடுது. 60க்கு மேலே போனால் விட்டுடலாம். ஒரு 30, 35, 40 வயசில் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க சின்னதாக இருக்குதுல்ல, அவனுக்கு ஆயுள் போயிடுது. நிறைய பேர் இறந்துடுறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஆயுள் ஸ்தானத்தை கொண்டு போய் பரிகாரம் பண்ணி அப்படி நீட்டி வையே. ஒரு 70, 80 வருஷம் ஆயுள் நீக்கி வச்சிரு, நீட்டி வச்சிரு, நீ சொல்கிறத ஒத்துக்கலாம், அவன் பரிகாரத்தை ஒத்துக்கலாம். ஏன்னா ஜோதிடர்கள்கிட்டையும் தப்பு இருக்குது, ஜோதிடத்தை குறை சொல்கிறவங்ககிட்டையும் தப்பு இருக்குது. அதனால் இந்த 2 பேர்த்தையும் நான் விட்டுட்டு நான் ஜோதிடம் மட்டும்தான் சொல்லுவேன். 9 கோள்களை ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு ஜாதகம் வலிமையாக இருக்கிறான்னா லக்கணம் பலம் பெற்றிருக்கணும், ராசி பலம் பெற்றிருக்கணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பலம் பெற்றிருந்தால் ஆளுமை திறன் படைத்தவன். இது 3ம் கேட்டுட்டால் கூடு முட்டை, மனநிலை பாதிக்கப்பட்டவன். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவேன். இதெல்லாம் ஒரு
மனநில் பாதிக்கப்பட்ட பேர் உலகிட்டு தான் இருக்க, தெளிவாக இருக்காது. இப்போ இந்தமாரி ஜோசியம் பொய்யாக்கிறவன் வீட்டில் ஒரு ஜாதகம் இருந்து அவன்கிட்ட சொன்னால் ஒத்துக்குவான்ல. ஜோசியம் பொய்யுங்கிறான், ஜோசியம்லாம் தப்புங்கிறான், கிரகமும் இல்லை, ஜாமியம் இல்லை, பூதம் இல்லைங்கிறான். அவன் வீட்டில் இப்படி ஒரு ஜாதகம் இருந்து இந்தமாரி வீட்டில் மனநில் பாதிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் ஒத்துக்குவான்ல. அவன் வீட்டில் ஒரு அற்பாயம் இல்லை, ஒரு 30-35 வயசில் அவன் வீட்டில் ஒரு ஜாதகம் இருந்து இந்த வயசில் இறந்து போயின்னு சொன்னால் அவன் ஒத்துக்குவான்ல. ஆனால் இருக்கும், ஆனால் அது சொல்கிறதில்ல. அந்த இல்லைன்னு சொல்கிறான் பெரிய சோசியல் தப்புன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவன் வீட்டில் சொல்லணும் இதுமாரி இருக்கும், அதை நாம் சொல்லணும், அவனும் கொடுக்கணும் ஜாதகத்தை. எப்படி அந்த போல் ஜோதிடம் வந்து ஒரு உண்மை, 100க்கு 100 உண்மை. ஜோதிட கிரகம் 9 கோள்களும் 12 பாவங்களும் 27 நட்சத்திரங்களும் செயல்படுறது உண்மை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. இதை வச்சு தான் மழையே பெய்யும், இதை வச்சு தான் இடி அடிக்கும், இதை வச்சு தான் மின்னல் மின்னும், இதை வச்சு தான் சுனாமி ஏற்படும். உங்களுக்கு வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணுறீங்களா கூட கோள்களுடைய அசைவு கட்சி தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அமாவாசையில் கடல் தண்ணியெல்லாம் உள்வாங்கும், இல்லைன்னா வெளியேறும். இதெல்லாம் கோள்களுடைய கதிர்வீச்சை வச்சு தான் செயல்படும். எங்கள் ஊர் பக்கம் இப்போ சொல்லலை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு வயதான ஆயா ஒரு 70, 80, 90 வயசில் உடல்நல சரியில்லை படுத்துக்குன்னு வச்சுங்க, இந்த அமாவாசைனா போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அன்றைக்கி சொன்னது இந்த அமாவாசையில் போயிருங்க அப்படின்னாங்க. நாங்களும் அதை காது கொடுத்து கேட்டு அவங்க என்ன சொன்னாலும் ஊனோம். இன்றைக்கி சயின்ஸ் மாரி இன்றைக்கி ஜோதிடத்தை சொன்னோம் பாருங்க, சந்திரனுடைய கதிர்வீச்சு அமாவாசையில் பூமி மேலே படாது. அப்போ தாயினுடைய உணர்வு மாரி ஒரு வயதான காலத்தில் ஒரு வயதான அம்மா படுத்துருக்குதுன்னா அமாவாசையில் சந்திரனுடைய கதிர்வீச்சு பூமி மேலே படாது. அப்போ தாயினுடைய உணர்வு, தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி தவிர்க்குமோ அதுபோல் அன்றைக்கி அந்த ஆயுள் போயிடும். பௌர்ணமியில் சொல்ல மாட்டாங்க, அமாவாசையில் தான் சொல்லுவாங்க. ஆயில் போயிடும், ஆயா போயிடுவான்னு அமாவாசையில் சொல்லுவாங்க. அது காரணம் சந்திரனுடைய கதிர்வீச்சு பூமி மேலே இருப்படாது. அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, வயிறு நிறைய சாப்பிடாத, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இன்னும் கேட்டுக்க, எது சாப்பிட்டாலும் செவனா குடிச்சா போயிருதுங்கிறான். அது குடிச்சா போக தான், இருந்தாலும் ஜீரணத்தை உருவாக்கக்கூடிய கதிர்வீச்சு சந்திரன், மனசு சந்திரன், தாய்மை சந்திரன். இப்போ இந்த அமாவாசையில் இதெல்லாம் குறைவாக இருக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு சாப்பிடாத பக்தி இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. அது வேறு, அவங்க சொன்னது வேறு, இன்றைக்கி நடைமுறையில் கடைப்பிடிக்கிறது வேறு, அதை விட்டுருங்க. அப்போ இது போல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் ஜோதிடத்தை தீர்க்கமாக சொன்னால், தெளிவாக சொன்னால் ஜோதிடம் உண்மை. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், லக்னம் பலன் இழந்து போச்சு, 2ஆம் இடம் பலன் இழந்து போச்சு, 3ஆம் இடம் பலன் இழந்து போச்சு, 4 பலன் இழந்து போச்சு, 5 பலன் இழந்து போச்சு, 9 பலன் இழந்து போச்சு, 10 பலன் இழந்து போச்சு, எல்லாமே போச்சு. இது வேலைக்கு போகிறதில்ல, இது சம்பாதிக்காது. சரி, சம்பாதிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். ஒரு ஆணுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அந்த ஆணுக்கு துணைவி, கணவனுக்கு துணைவியார். ஒரு துணைவியார்னா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். வீட்டில் சமையல் செய்யணும், துணிமணி துவைக்கணும், வீட்டுக்காரருக்கு என்னென்ன தேவையோ ஹெல்ப் பண்ணணும். அதனால் துணைவியார். அந்த துணைவியாருங்கிற தகுதி கூட இது இழந்து போச்சு. அப்போ நாம் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெளிவாக சொன்னோம்னா நம்ம மேலே யாரும் குற்றம் குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு சொன்ன இந்த ஜாதகம் பைத்தியம் ஊமை, ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஊமை வாய் பேசாதுங்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தா பைத்தியம், இதை மனநல பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படி சொல்லணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது வந்து நல்லா படிச்சிருக்கும், படிச்சுட்டு வேலைக்கு போகும், பெரிய கோடீஸ்வரி ஆகும், எம்எல்ஏ ஆகும், மந்திரி ஆகும், பார்த்தா சொல்லணும்ல. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசின் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரியத்தில் உச்சம் பெற்று அவன் ஆளுமைத்திறன் படைத்தவன்.
10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்து அது கேந்திரம் தெரிவிக்கணும்னா 1,00,000 பேருக்கு வேலை தருவான். அவர் கோடீஸ்வரன், ஒரு கம்பெனி வச்சுருப்பான்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் ஜோதிஷத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொன்னால் நல்லா பலன் இருக்கும். நம்மளை ஜோசியக்காரர்கள் எவனும் தப்புன்னு சொல்ல மாட்டான். நம்ம தப்பாக ஜோசின்னு சொன்னால் தப்பாக தான் சொல்லுவோம், பரிகாரம் சொன்னால் தப்பாக தான் சொல்லுவான். இப்போ நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து ஒரு 40 ஆண்டு காலம் ஓமலூரில் காளிங்கிற வள்ளுவர் தான் எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்தார். அன்று முதல் இன்றைய வரைக்கும் நான் ஜோதிடத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் எம்ஆர் பாண்டியராஜன் ஒருத்தர் எனக்கு சுகர் நாடி சொல்லி கொடுத்தார். நான் சுகர் நாடி ஒரு 5-6 ஆண்டுகள் தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் மேடைகளில் பேசுகிறோம். அதுக்கு முன்னே ஆயிரக்கணக்கான ஜோசியக்காரர் தமிழ்நாட்டை எனக்கு அத்தனை ஜோசியக்காரையும் தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஜோசியக்காரர் ப்ராப்ளமாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் புகழோடு இருக்கிறாங்க, எவ்வளோ என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு அத்தனை பேரும் தெரியும். யாருமே நவாம்சத்தை தொட்டு பலன் சொன்னதில்லை. நீங்கள் கூப்பிட்டு வாங்க, நான் எத்தனை ஜோசியக்காரன்னு சொல்கிறேன். வெறும் ராசி கட்டத்தை போட்டு மட்டும் தான் பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. சுகர் நாடி வந்த வேண்டி தான் ராசி கட்டை உள்ளே போட்டு நவாம்ச கட்டை வெளியே போட்டு ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, இந்த நட்சத்திராதிபதியாக மாறிடுச்சு, அது பலம் பெற்றுச்சு, பலவீனம் பெற்றுச்சுன்னு இந்த முறையில் நான் MKS அஸ்ட்ரோ டிவிலையும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும் ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம் ஆண்டு விழாலையும் சரி இந்தமாரி பேசி ஒரு கிரகம் என்ற நட்சத்திராதிபதிக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் என்னை பின்பற்றி தான் எல்லா ஜோசியக்காரருமே இன்றைக்கி ஒரு கிரகம் என்ற நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜோசியக்காரருமே இதே ஒரு ஜோசியக்காரர் இப்போ ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒருத்தர் ஒரு கிரகம் என்ற நட்சத்திரத்துக்கு பலனே இல்லைன்னு சொன்னார். அவங்கள கரூர் மணிமேகலை தான் சொல்லுவார். தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை வாத்தி வரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மணிமேகலை அதிகமாக சொல்லுவோம். அப்படி அதுமாரி அவருக்கு நிறைய வாத்தி வரம் கொடுத்தாங்க. நிறையா வாத்தி வரம் கொடுத்து அவருக்கு பதவி வருமானம்லாம் கொடுத்தாங்க. உலகத்தில் இருக்கிற ஜோசிகர் அத்தனை பேருமே அவர் திட்டினாங்க, நிறையா அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. மணிமேகலை சொன்ன மாரி இன்றைக்கும் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்கிற ஜோசிகாருங்கிறாங்க. ஆனால் நட்சத்திர வழியாக தான் ஜோசியம் சொல்ல முடியுங்கிறது அந்த இல்லைன்னு சொன்ன ஜோசிகாருக்கு நான் சொல்கிறேன். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தை தான் வழியாக தான் பலனை கொடுக்குங்கிறது உண்மையான ஜோதிஷம். நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லி நீ சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கலாம். ஆனால் நட்சத்திர காலத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர வழியாக தான் பலனை கொடுக்குறது தான் உண்மை. எங்கள் சுகநாடிக்கு முன் சுகநாடிக்கு பின் ஜோதிட மாற்றங்கள் இருக்குது. சுகநாடி பின் சுகநாடிக்கு முன் நீங்கள் ஜோதிடத்தை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ரகசியம். நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக்கிறோம். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தா நான் மக்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. காசு பணம்லாம் யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் கேட்டு வாங்கினதே இல்லை. இந்தமாரி யூடியூப்பில் சொல்கிறேன், அதை கேட்குறேன், கேள்வி கேட்டால் அதுவும் பதில் சொல்லுவேன். அதெல்லாம் காசு வாங்க மாட்டேன். ஏதோ நம்ம நம்பி வந்தாங்கன்னா ஜாதகம் பார்ப்போம், அதுக்கு காசு வாங்கிக்கும். சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் 2 புக் எழுதிக்கிறேன். அதுக்கு தட்சணை வாங்கிட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நான் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் 2 புக் எழுதிக்கிறேன். 2000 இது இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தை போட்டு அனுபவம் போட்டு வச்சுருக்குது. அப்போ ஜோதிடம் என்பது உண்மை. நீங்கள் ஜோதிடத்தை உணரணும், ஜோதிடத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஜோதிடத்தை இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும், அந்த ஜோதிடத்தை மாற்றி அமைக்க முடியாது, பரிகாரம் பண்ணி மாற்ற முடியாது. நீங்கள் பரிகாரம் பண்ணி மாற்றினீங்கன்னா நம்ம திட்டுவான். எல்லாருமே நிறைய திட்டத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறான், திட்டுவான். ஜோதிடம் உண்மை என்று சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். MKS அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி உங்களிலிருந்து மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.